கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பன், இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் அப்பா நீர் அதிசயமானவர் அப்பா, நீர் அற்புதமானவர் ஆண்டவரே. ஆமென் இயேசப்பா. எங்கள் வாழ்வில் நீங்கள் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர் அப்பா. அதுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இல்லாதிருந்தோம். எங்களை தகுதிப்படுத்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிறவுடைய மேலான கிருபைகளுக்காய் கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் கானானிய ஸ்திரீ என்ற ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று அவள் அறிந்து, அந்த பக்கமா இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று தெரிந்தவுடனே அவள் என்ன செய்கிறார் என்றால், அவரை பின்தொடரும்படியாக என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு பின்பாக சென்று அவரை நோக்கி கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய கொடிய வேதனையை அவள் என்ன செய்கிறாள் சொல்லி கூப்பிடுகிறாள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவளுடைய மகளுக்கு விடுதலை தர வேண்டும் என்று அவள் கூப்பிடுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியான தேவாதி தேவன் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவள் கூப்பிடுகிறதற்கு அவர் ஒரு உதவி, அதாவது ஒரு பதிலும் சொல்லாமல் வருகிறதையும் வேதத்தில் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவள் என்ன செய்கிறாள் என்றால், பின்தொடர்ந்து, அதாவது தான் கூப்பிடுகிறது அவர் கேட்டும் அவர் போய் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்திருந்தும் என்ன செய்கிறாள் என்றால், அவர் மறுபடியுமாய் அவரை பின்தொடர்ந்து போய் அவளுடைய வேதனையை, அதாவது தன்னுடைய கஷ்டத்திற்கு, கொடிய வேதனைக்கு அவரால் மாத்திரமே தீர்வு தர முடியும் என்பதை அவள் அறிந்தபடியினாலே அவர் முதல் பிரதியுத்தரம் சொல்லாதிருந்தும் அவள் என்ன செய்கிறார் என்றால், என்னுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லையே, நான் கூப்பிடுவதற்கு அவர் திரும்பி கூட பார்க்கவில்லையே என்று அவள் அந்த இடத்தில் சோர்ந்து போகாமல் பின்தொடர்ந்து, அதாவது மறுபடியும் அவள் கூப்பிட்டு கொண்டே போகிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அந்த கொடிய வியாதியினால் வேதனைப்பட்டு இருக்கிற தன்னுடைய மகளுக்கு பூரண சுகத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும் என்பதை அவள் அறிந்தபடியினாலே அவள் விடாமல் பின்தொடர்ந்து போய் என்ன செய்கிறாள் என்றால், அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அந்த இடத்தில் சீஷர்கள் கர்த்தரிடத்தில் போய் அவள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஆட்டுக்குட்டிகளுக்கு, அதாவது நாய்க்குட்டிகளுக்கு, பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போடுகிறது நல்லதல்ல என்று அவர் சொல்லுகிறார். அதாவது கானானிய ஸ்திரீ என்பது அந்த இடத்தில் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட, புறமே தள்ளப்பட்ட அந்த ஜனம், கானானிய ஜனம். அந்த ஜனத்திற்கு
தன்னுடைய பிள்ளையாய் நினைத்து அற்புதம் செய்ய முடியாது என்று அந்த இடத்தில் சொன்ன போது கூட அவள் என்ன செய்கிறாள் என்றால் அவரை பின்தொடர்ந்து போய் கேட்கிறாள். புறஜாதியான அவள் அவருடைய சமூகத்தில் போய் என் பிள்ளைக்கு உங்களால் விடுதலை கொடுக்க முடியும் என்று அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் திரும்பி பார்க்காத நேரத்தில் கூட அவள் சோர்ந்து போகாமல் அவரை பின்தொடர்ந்து போய் கேட்டதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இடத்தில் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய சில வார்த்தைகள் சில நேரம் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அமைதியாய் இருக்கிறார், எனக்கு பதில் வரவில்லை என்று நாம் சோர்ந்து போவது உண்டு அன்பு பிள்ளைகளை. ஆனால் அந்த இடத்தில் கர்த்தர் எதற்காக அவர் அமைதியாய் இருந்தார் என்றால், நாம் அவரை பின்தொடர்ந்து போக வேண்டும். அதாவது நாம் ஒரே ஒரு தடம் கேட்டுவிட்டு சோர்ந்து போகாதபடி திரும்ப திரும்ப பின்தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த காரியத்தை செய்ய உங்களால் மாத்திரமே முடியும் என்பதை நம் உள்ளத்தில் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் நாடி செல்ல வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளை. அதே போலத்தான் அந்த கானானிய ஸ்திரீ, அவர் எந்த பதிலும் சொல்லாதிருந்தும் பின்தொடர்ந்து போனாள். எப்படியாவது என் பிள்ளைக்கு குணமாகியே ஆக வேண்டும், அவரால் மாத்திரம்தான் அது முடியும் என்பதை அவள் நம்பி பின்தொடர்ந்தாள். அதே போல அந்த இடத்தில் இயேசு சுவாமி அந்த இடத்துல என்ன சொன்னால், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கெடுவது. இது எதற்காக சொன்னார் என்றால், அவர் அப்படி சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கான அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போடுவது என்று ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவள் சொல்லுவாள், அது உண்மைதான், நாங்கள் புறஜாதிகள் தான், நாங்கள் இஸ்ரவேலர் அல்லதான், ஆனாலும் அந்த அப்பத்தின் நாற்காலியிலிருந்து விழக்கூடிய ராஜாவின் நாற்காலியிலிருந்து விழக்கூடிய அந்த அப்பத்தின் சிறு துணிக்கை இந்த நாய்க்குட்டிகள் உண்ணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப வேண்டாம், ஆனா அந்த அப்பத்தின் சிறு துணிக்கை போதும் என்று அவள் விரும்பினபடியினாலே, அந்த அப்பத்தின் சிறு துணிக்கையினாலே என் குழந்தை உயிர் பெறும் என்று அவள் விசுவாசித்தபடியினாலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொல்லுகிறாள், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அது சொன்ன மாத்திரத்திலே அவளுடைய பிள்ளை ஆரோக்கியமானாள் என்று வேதத்தில் நாம் காண்கிறோம். அன்பு பிள்ளைகள், இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஒரு சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு பதிலளிக்கவில்லை என்று சோர்ந்து போகாமல் பின்தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடைய சப்பா இது உங்களால் செய்ய முடியும், அது பின்தொடர்ந்து அவர் கேட்பதை அவர் கேட்காமல் இருக்கிறது என்பது நம்மளை விரும்பவில்லை, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. அன்பு பிள்ளைகள், நாம் மறுபடியும் அவரை பின்தொடர்ந்து வர வேண்டும், ஒவ்வொரு நாளுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாகத்தான் அதை செய்கிறார். அன்பு பிள்ளைகளை, நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளிலே அவரோடு கூட உறவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினாலே அவள் கூப்பிடுவதற்கு அவர் என்ன செய்யவில்லை, பதிலளிக்கவில்லை. ஆனால் பின்தொடர்ந்து அவள் பேர் கூப்பிடும் போது கர்த்தர் கிருபையாய் அவளுக்கு இறங்கி அவளுடைய விசுவாசத்தை பெரிதாய் கண்டு அந்த இடத்தில் அவள் மகளுக்கு பூரண சுகத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிகிறோம். அன்பு பிள்ளைகளை, ஆகையினாலே நம் வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது பதில் வரவில்லை என்று சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், ஜெபத்தை விட்டு விடாமல் அந்த இடத்தில் உறுதியாய் ஒவ்வொரு நாளும் அவரை பின்தொடர்ந்து நாளுக்கு நாள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்தது நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.